விஜயனுடைய நடிப்புல உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் தான் வேலைக்காரன். வேலைக்காரன் படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்சு இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. வேலைக்காரன் படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் எந்த டைரக்டரோட இயக்கத்தை நடிக்க போறாரு அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. இப்போ அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கு. அடுத்ததா அவரு பொன்ராமுடைய இயக்கத்துல தான் ஒரு படத்தை நடிக்க போறாரு. ஏற்கனவே பொன்ராம் அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அண்ட் ரஜினி முருகன் இந்த ரெண்டு படமே சூப்பர் ஹிட் ஆச்சுங்க. அதனாலேயே மூணாவது முறையா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல உருவாக இருக்கிற இந்த திரைப்படமும் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் அண்ட் ஹீரோ காம்பினேஷன் இது வேணா பழசா இருக்கலாம், ஆனா ஹீரோ அண்ட் ஹீரோயின் காம்பினேஷன் ரொம்ப புதுசு. ஏன்னா சமந்தா முதல் முறையா இந்த திரைப்படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நடிக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம சூரியோ ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்க போறதா செய்தி வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் அண்ட் சூரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலும் இந்த படத்துல காமெடி ரொம்ப அசத்தலா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கெஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் தவிர்த்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி இமான். சோ இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க, மியூசிக் டைரக்டர் யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை வேற யாரெல்லாம் நடிக்க போறாங்க, மத்த டெக்னீஷியன்ஸ் யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை இந்த படத்தினுடைய அடுத்த அப்டேட்ஸ்ல பார்க்கலாம்.